ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்பிகளுக்கு வணக்கம். என்னடா இன்னைக்கு பொழுது ஒன்றும் போகலையா அப்படின்னு பார்த்தா, பொழுது ரொம்ப பிரமாதமாக விடிஞ்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கூத்து நடந்திருக்குது. சீமானுடைய ஒரு பிரச்சாரம் திடீர்னு முகநூல்லாம் பெரிய அளவில் அலையாக போயிட்டு இருந்தது. திமுகவுக்கு ஓட்டு கேளுங்கன்றார் அந்த மனுஷன். ஏன்னா இந்த பக்கம் ஊந்து ஊந்து நம்ம பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறோம், தமிழ் தேசியம் எப்படியாவது வந்துடணும். இப்போ பிப்ரவரி 21 கூட பார்த்தா எல்லாம் சொந்த காசை போட்டு உயிரை கொடுத்து எல்லாம் போய் நின்று என்ன உணர்வுனா இதுதான் அப்படின்னு பதில் சொல்லிட்டு வந்தான். இவ்வளோ பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. அவரும் ஊர் ஊராக போய் கத்திங்கிறார். கடைசியாக அவர் வாயாலே திமுகவுக்கு ஓட்டு கேட்டுருக்கிறாரு. எப்படி இது கேட்டது? ஒருவேளை ஏஐயா இருக்குமோ? தொழில்நுட்பம் வந்துடுச்சு, அதை வச்சு எதாவது பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா உண்மையிலே அவருக்கு வரல தான். ஓட்டே கேட்குறாரு. 1000 ரூபாய் கொடுத்தாரு, இலவசத்தை கொடுத்தாரு, மணிக்கட்டினி கொடுத்தாரு, இலவச பஸ் பாஸை கொடுத்தாரு. என்ன பக்குன்னு ஆச்சு. திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்தோம்னாக்கா பகீர்னு ஒரு சிரிப்பே வந்துருச்சுன்னு. இந்த பொழப்புக்கு நாண்டுக்கிட்டு போகலாம் திமுகன்னு சொல்லலாம். இல்லைன்னா வேறு எதனா சீமான் காலில் கதறலாமே கஞ்சி. புரியல, இந்த படங்கள்லாம் வரும், போயிட்டு வடிவேலு திடீர்னு காலில் சரண்டர் ஆகிட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதற மாதிரி. எதுக்கு உனக்கு இவ்வளோ பெருமை? எதுக்கு இவ்வளோ விளம்பரம்? நீ இத்தனை வருஷம் 75 வருஷம் நாங்கள் பாரம்பரியம், இத்தனை 1000 கோடி எங்களுக்கு இருக்குது, இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சீமான் ஒரு மேடையில் பேசுனதை போட்டு ஓட்டு கேட்குற தொழில் உங்களுக்கு எவ்வளோ மோசமாக போயிடுச்சு பற்றிய திமுக. அதாவது எந்த பொய்யை சொல்லியாவது ஓட்டு வாங்கிடணும். இதை பயன்படுத்தினா ஓட்டு கிடைச்சா போதுமா? அது நரகல்ல இருந்தால் கூட போய் காசை கையை விட்டு எடுக்கிற கூட்டம்னு சொல்லுவாங்களோ, அது இந்த கூட்டம் தான். அது உங்களுக்கு ஜென்ம எதிரி நாம் தமிழர் கட்சி சீமான். உங்கள் ஓட்டை ஒல வைக்கிறது அதுதான். உங்களை ஒழிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிட்டு வேலையை செய்துட்டு இருக்குது. அவர் பேசுகிற ஒரு வார்த்தைகளை எடுத்து வெட்டி ஒட்டி போட்டு அதுக்கு அது கடைசியாக முடிக்கும் போது ஒரு ஸ்லோகம் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நாசமாக போகட்டும்னு சொல்லணும். ஏற்கனவே இந்த 5 வருஷம் எப்படி இது? இப்போ 2 நாளுக்கு முன்னாடியும் கூட கொலை. உங்கள் கட்சி ஆதரவு தளத்தில் இருக்கிற ஒரு பெண்களை இழிவாக பேசிட்டு அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு வந்துட்டு இருக்குது. பொன்ராஜன் இதில் அப்துல் கலாமுனுடைய ஆலோசகர்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ எதுவாக இருந்தால் ஒரு நாகரிகமாக பேசணும். பெண்கள் அரசியலுக்கு வர்றதே தப்பு. இதில் நீங்கள் விஜய் ரசிகர் பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள், நாங்களாம் கூட விஜயை விமர்சிக்கிறோம், காரணத்தோடு விமர்சிக்கிறோம். நீ அதுங்கெல்லாம் போயிட்டு தகாத வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைங்கள்லாம், பெண் பிள்ளைங்கள்லாம் பேசுகிறாங்க, அதை வச்சுட்டு விபச்சாரம் அப்படின்ற மாதிரி தொழில் சொல்ல, விபச்சாரின்னு சொல்ல புகார் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு அதிமுக எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் அசைச்சு பார்க்க முடியல. நீ என் பக்கம் திமுக பக்கம் சார்பு நிலையில் இருந்துட்டு நீ எதை செஞ்சாலும் நாங்கள் கேட்டுக்க மாட்டோம். சட்டம் ஒழுங்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீதிமன்றம் துப்புனா கூட நாங்கள் தொடச்சின்னு போயிடுவோம். அப்படிப்பட்ட கூட்டம் நாங்கள். பலமுறை நீதிமன்றம் துப்பியிருக்கு திமுகவை, பலமுறை கேள்வி கேட்டிருக்குது. நேரு மேலே ஏன் ஒன்றும் வழக்கப்படணும்? உங்கள் கவர்மெண்ட்டு, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு சொல்லி அமலாக்கத்துறை ஏற்கனவே புகார் கொடுத்துருக்குது. ஏன் நீ வழக்கு பதிவு செய்யலைன்னு கேட்டு வழக்கு பதிவு பண்ணுன்னு சொன்ன ஒரு படம் கூட பண்ணலை. உங்கள் பக்கத்தில் இருந்துட்டு காமராஜர் பெருந்தலைவர் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பீங்க. அப்புறம் இந்த பக்கம் தங்கச்சி அனுப்பி நாங்கள் நாடாத்தி ஓட்டு போடுங்கன்னு பனை மரத்தை போட்டுன்னு ஒரு வேஷம் போடுவீங்க. இப்போ அந்த கதையாக சீமான் கிருஷ்ணகிரி வேட்பாளரை ஆதரித்து பேசுகிறாரு. பேசும்போது நம்ம தாத்தங்காலகட்டத்திலலாம் அப்படிலாம் இருந்ததா போனதா? மலையை உடைச்சாங்களா? அன்றைக்கும் ரோடு போட்டாங்க, அன்றைக்கும் கட்டடம் கட்டினாங்க, அன்றைக்கி இந்த மாதிரிலாம் இருந்தது. எவ்வளவு தூய்மையும் நேர்மையுமாக ஆட்சி செய்தார்கள் நம்ம அப்பா காலத்தில் தான், நம்ம தாத்தா காலத்தில் தான். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா என்று பாருங்கள். என்ன இருக்குது? இன்னைக்கா இருந்தால் தொடர் வண்டியில் முதலமைச்சர் குடும்பமே தனியா போகும், 1 ரூபா காசு கொடுக்காம. நாட்டை நாசமாக்கி விட்டார்கள் 1/4 நூற்றாண்டுக்குள்ளே. நம்முடைய தாத்தாக்கள் காலத்தில் யாரும் வீடு கட்டலையா? யாரும் வீடு கட்டல. அப்பெல்லாம் நம்ம ரோடு போடல. அப்ப இப்படிதான் ஆத்து மணலை புறம் அள்ளி வித்து தின்னு ஆரப்புறம் கொலை செஞ்சிருந்தாங்களா? அப்போலாம் இப்படிதான் மலையை நொறுக்கி மணலாக்கி வித்து நம்ம தாய் மாற அறுத்து ரத்தம் குடிச்சாங்களா? இப்படிதான் ஆட்சி நடந்துச்சா? தாத்தா காலத்துல அப்படி இலவசம் தாரேன், 1 கிலோ எண்ணெய் தாரேன், 1 லிட்டர் எண்ணெய் தாரேன், 1 கிலோ பருப்பு தாரேன், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தாரேன், உங்களுக்கு டிவி தாரேன், உங்களுக்கு மிக்சி தாரேன், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? உங்களுக்கு ஸ்கூட்டி தாரேன், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? ஏன்? அவை நாட்டையும் மக்களையும் ஏமாற்ற நினைக்கவில்லை, நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இவர்கள் அப்படி இல்லையே. தொலைக்காட்சியை திருப்ப முடியல, அலைபேசியை திறக்க முடியல. 2 குழந்தைய பள்ளிக்கூடம் விட்டு வருது. ஒரு தம்பி கேட்கிறாரு, சாப்பிடுறீங்களா? இல்ல, நாங்க பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டோம்,
எங்களுக்கு காலையிலே நல்ல உணவு கொடுத்துட்டாங்க. ஒரு திருப்பி ஒருத்தர் வராரு, ஒரு பிள்ளை பள்ளிக்கூட கல்லூரிக்கு போகுது. பஸ் டிக்கெட் எடுக்கின்ற காசு இல்லையே. இல்ல 5 வருஷமா பஸ் ஃப்ரீ தான் ஒரு பொண்ணு சொல்லுது. திருப்பி ஒரு அம்மா வந்து, இந்தாம்மா உன் மகனுக்கு லேப்டாப் கேட்டியே இந்தா அப்படின்னு. வேணாம் எங்களுக்கு கவர்மெண்ட் அரசே மடிக்கணினி கொடுத்துருச்சு, லேப்டாப் கொடுத்துருச்சு. ஒரு அம்மா திருப்பி 5000 ரூபாய் எங்க எல்லாருக்கும் வங்கி கணக்கில் போட்டு விட்டார்கள். எல்லாம் போட்ட, லேப்டாப் கொடுத்த, பஸ் பாஸ் கொடுத்த, காலையில சோறு போட்ட, படிச்சுட்டு வந்தவனுக்கு வேலை கொடுத்தியான்னு கேட்டா ஒரு வயல்ட்டும் பதில் இல்லை. படிக்க போற தங்கச்சிக்கு 1000, படிக்க போற தம்பிக்கு 1000, 3 வருஷத்துக்கு கொடுப்ப. படிச்சு முட்டா என்ன மைத்த கொடுப்ப, ஒன்னும் கொடுக்க மாட்டா. அப்ப 3000 இல்ல 30,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு வேலையை கொடுக்கணும். அதுதான் ஆட்சி. என்னடனா தேவைக்கு மேலே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து மாநிலத்துக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கு திருட ஆரம்பிச்சிட்டாங்க மலையும் மாநிலம் சொல்லி பேசிக்கிட்டே வராரு. இந்த பிள்ளைங்களை வந்து விளம்பரம், திமுக விளம்பரம் எப்படின்னா பள்ளிக்கூட போகிற பிள்ளைங்களை வாங்க சாப்பிடுங்கன்னா, சாப்பிட்டுட்டோம் நாங்கள் காலையில் பள்ளிக்கூடத்துலேயே சாப்பிட்டுட்டோம். இந்த பக்கம் மகளிருக்கு வந்து கேட்டால், இல்லை நாங்கள் வந்து 5 வருஷமாக உங்களுக்கு மகளிர் பேருந்து போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து 1000 ரூபா அப்படியே கொடுத்துட்டு, நாங்கள் இதை வாங்கி இலவசமாக நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு. 3 வருஷம் முடிஞ்சு படிக்கிற வரைக்கும் காசு கொடுப்பா, அப்புறம் வேலை மைத்தியாக கொடுப்பேன், இப்படியே தான் கேட்குறாரு. மேடியிலே கேட்குறாரு. நான் சொல்லலை இந்த வார்த்தை. இதை விட நாக்க பிடுங்கிக்கிட்டு போயிடலாம் திமுக. நீ இவ்வளவும் பண்ணுற, முதல்ல வேலையை கூடியான்னு. அதுதான் நேற்று ஒரு இடத்துல பேசும்போது கூட நான் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். திமுக அந்த போலித்தனமான விளம்பரத்தை கட்டமைக்கிறதுல கில்லாடி, இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அது மானம் கட்டான்னா மரியாதை கட்டியாருன்னா புரியுதுல உங்களுக்கு. இன்ன வரைக்கும் கருணாநிதி ஆட்சி தரும்னே சொல்லவே கிடையாது. காமராஜர் ஆட்சி தரும்னு தான் சொல்லிட்டு இருக்கிற கும்பல். இந்த கும்பல் இவங்க அப்போ தான் கருணாநிதி ஊருக்கு சிலையை வச்சுட்டு இருக்கிறீங்களே, உங்களை இனிமேல் இப்படி தான் இறங்கி அடிக்கணும், வேறு வழியே இல்லை. ஊருக்கு நினச்சி எழுந்தாக்க ஏதோ எந்த மூஞ்சிலே முழிக்கிற மாதிரி ஊருக்கு சிலையை வச்சுக்கிற. எங்கள் அப்பா கருணாநிதி ஆட்சியை கொடுப்போன்னு இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பெருந்தாள் காமராசர் ஆட்சியை கொடுப்போம், கம்யூனிஸ்டுகள் ஆட்சியும் கொடுப்போம். நாங்களும் கம்யூனிஸ்டுகள் தான். இதெல்லாம் அவர் வசனம், பேசின வசனம். நாங்களும் திமுக தான், நாங்களும் கருணாநிதி தான் சொல்லலை. நாங்களும் கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு பேர், நல்ல பேர் இருக்குது, மக்களுக்காக போராடுற கட்சி. அது இப்போ இல்லை. அது வந்து கழுது தேஞ்சு கட்டிருமான மாதிரி அறிவாலயத்தை சுற்றி நிற்குது, அது வேறு விஷயம். அதையும் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை தருவோம். இப்போ அந்த மாதிரி வந்து சீமான் பேசுவதை திருச்சி பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? திமுகனுடைய இந்த விளம்பரத்தை பாருங்களேன். இந்த ஸ்டாலின் வந்து தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு எங்கேருந்து இந்த விளம்பரத்தை முதல்ல பார்த்துருங்க. படிக்க போற தங்கச்சிக்கு 1000, படிக்க போற தம்பிக்கு 1000. 2 குழந்தைய பள்ளிக்கூடம் விட்டு வருது. ஒரு தம்பி கேட்கிறாரு, சாப்பிடுறீங்களா? இல்ல நாங்க பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டோம், எங்களுக்கு காலையிலே நல்ல உணவு கொடுத்துட்டாங்க. ஒரு பிள்ளை கல்லூரிக்கு போகுது. பஸ் டிக்கெட் எடுக்கின்ற காசு இல்லையே. இல்ல 5 வருஷமா பஸ் டிக்கெட் எடுக்கின்ற காசு இல்லையே. இல்ல 5 வருஷமா பஸ் இந்தாம்மா உன் மகனுக்கு லேப்டாப் கேட்டியே இந்தா அப்படின்னு. வேணாம் எங்களுக்கு கவர்மெண்ட் அரசே மடிக்கணினி கொடுத்துருச்சு, லேப்டாப் கொடுத்துருச்சு. அத்தனையும் பார்த்து செய்யுது நம்ம ஸ்டாலின் அரசு. அடுத்து இந்த விளம்பரம் பார்த்துட்டு பிற்பாடு தான் நாங்கள் உள்ளே தேடி எடுக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தம்பி பாக்கியாட்ட கூட பேசினேன். தம்பி அது உண்மையிலேயே ஐயா இல்லைன்னா உண்மையிலே தான் பேசின அர்த்தம் வந்து வேறண்ண. முழு வீடியோ பாருங்கன்னா அதில் துப்பி இருக்கிறாருன்னா அதெல்லாம் அப்படின்றப்பல அந்த தம்பி. அப்புறம் எங்கே நடந்தது, கிருஷ்ணகிரி நடந்த வேட்பாளர் பிரச்சார கூட்டத்தில் கிருஷ்ணகிரி வேட்பாளரை வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. பேசும்போது தான் சொல்கிறாரு, நீ வந்து இந்த மாதிரி தரது. எங்கள் அப்பா தாத்த காலகட்டத்தில் ரோடு போட்டாங்க, கட்டடம் கட்டினாங்க, இந்த மாதிரி மணலை கொள்ளடிக்கல, மலையை வெட்டி கொள்ளடிச்சிக்கிட்டு போகிறதா. பெருந்தலைவர் காமராஜர் வந்து அவங்க தாய்க்கு கூட ஊருக்கு முன்னாடி போய் குழா தண்ணி போட்டு கொடுத்தாங்கன்னு கூப்பிட்டு திட்டி, ஊருக்கு எப்போ தண்ணி வருதோ அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு நீ வந்து போடணும், முதலமைச்சர் வீடுன்றதுக்காக போய் கொடுத்துருவியா நீன்னு சொல்லிட்டு அதிகாரியை சண்டை போட்ட ஒரு நேர்மையாளர். சொந்த அக்கா மகன் ஒரு கொலை குற்ற வழக்கில் சிக்கிட்டா இருந்ததுக்காக அந்த தயவுதாசெல்லாம் பார்க்காத தூக்கி உள்ள நடவடிக்கை எடு சட்டப்படி அப்படின்னு சொன்ன ஒரு பெருந்தலைவர் காமராஜர். எங்கள் தாத்தன் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, இன்னைக்கு தடிக்க விழுந்தா சட்ட ஒழுங்கு சிரிச்சின்னு இருக்குது, இதில் வேற விளம்பரம் வந்து இவங்க போடுறாங்க அப்படின்னு பேசுகிறாரு. பையன் ஒருத்தன் போகிறான், இந்த மாதிரி வாங்கினோன்னு நாங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம். அந்த சாப்பாடு இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்திருந்தது. பிள்ளைங்க போயிட்டு காலை உணவு, அது பொங்கலை ஏதோ அது குப்பையில் அந்த பக்கெட்டு குப்பை வச்சுருக்காங்களா, அதை தட்டி கொட்டிட்டு போகுதுங்க, வரிசையாக போகுது. வீடியோ வந்திருக்கு. ஒரு இடங்களில் சாம்பார் எடுத்து ஊற்றுறாங்க, அது ரசம் மாதிரி இருக்குது, பசங்க கீழே கொட்டுதுங்க. அது இதில் டிடி அந்த திவ்யதர்ஷினி வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சியில் வர சாம்பார், அது ஆம்சம் அது சாம்பாரில் போட்டு தலையை முக்கணும். அதுங்களெல்லாம் காசு வாங்கிட்டால் எது வேணாலும் விளம்பரத்துக்கு பேசிட்டு போகிற மாதிரி கும்பல். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்?
மனசார வந்து அவங்க இல்லை ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க. பேசுன்னு சொல்லுது, அது பேசுது பாவம் சரின்னு வச்சுக்குங்க. அந்த கும்பல் உட்காந்துட்டு இந்த கும்பல் எல்லாம் கை தட்டுன்னு இப்படி சொல்லுது இல்லை திமுக கும்பல் கொண்டு வந்து சாம்பார்லேயே முக்கணும். ஒரு 2 வேளைக்கு ஐயா தலைவர் ஸ்டாலின் இருக்கிறாரில்ல, அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடணும்னு சொல்லணும். 2 வேளை. இவங்க செட்டப்லாம் பண்ணக்கூடாது. நேரா ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இதை சாப்பிடணும். 3வது வேளை சாப்பாட்டுக்கு அவர் இருந்தாருனாக்கா அது இஷ்டம். ஐயா 100 வருஷம் வாழணும் இல்லைலாம் சொல்ல வரல. 2 வேளை நீங்கள் சாப்பிட்டுட்டு 3வது வேளை நீ நல்லா இருந்துட்டுன்னா மனுஷன் நாங்கள் நல்லா இருக்கிறோம். அந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிங்குது எங்கள் உடம்பு. நீ பண்ணுற கொடுமைக்கெல்லாம் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இன்னும் உசுரோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து இந்த ஸ்டாலின் வந்து விளம்பரத்தில் வந்து ஒளிரட்டும் மிளிரட்டும்னு ஏற்கனவே அப்போ வர்றாருன்னு ஒன்று போட்டிருந்தீங்க. இப்போ என்னடானாக்கா அப்படியே ஒளிருது மிளிருதுன்றாங்க. இவர் வந்துட்டா பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து காலையில் போட்டுறாங்களாம். பஸ்ஸு இலவசமாக தான் போயிட்டு இருக்குதான். அப்பா கிட்ட வந்து 2 மடங்கு கட்டணம் வாங்கிட்டு பொண்ணுக்கு வந்துட்டு பஸ்ஸு ஃப்ரீ, மனைவிக்கு பஸ்ஸு ஃப்ரீ, அப்பாவுக்கு 2 மடங்கு கட்டணம். அவங்க யோக்கியது இதெல்லாம் பேசுறதுக்கு இல்லை. பஸ்ஸு ஃப்ரீயாக போயிடுச்சு. என்கிட்ட 2 மடங்கு கட்டணம் வாங்கிட்டீங்களாப்பா பஸ் கட்டணம். வீட்டுக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டு அந்த பக்கம் வீட்டில் படிக்கிற பையனுக்கு 1000 ரூபா, அது கூட எல்லாருக்கும் கிடையாது. இதில் உங்களுக்கு அரசு கல்லூரியில் படிக்கிற எல்லாருக்குமே 1000 ரூபா, அந்த பக்கம் 1000 ரூபான்னு கொடுத்து விட்டு இந்த பக்கம் வந்துட்டு எல்லார் வீட்டுக்குமே மின் கட்டணம் ஏற்றி வச்சுங்க. எந்த விதத்தில் இது நியாயமான? அதான் கேட்குறாரு. 3 வருஷம் கொடுப்பா 1000 ரூபா, அப்புறம் மைத்தியா கொடுப்ப நீங்கள். அவனுக்கு வேலை கொடுக்கணும்ல, மாதம் 30,000 வேலை கொடுக்கணும்ல. பதிவு செய்யப்பட்டு வேலை இல்லாமல் காத்திருப்போர் பட்டியல் மட்டும் 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்தார். தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்தல் எழுதிவிட்டு 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் நிற்கிறான். 5000 தான் வேலை, 3500 பேர் தான் வேலை. அதுக்கு 50 லட்சம் பேர் வேலைக்கு எழுதுறான். 50 லட்சம் பேர் வேலைக்கு எழுதுறான். அத்தனை இளைஞன் படித்து விட்டு வெளியில வேலை இல்லாமல் நிற்கிறான். ஒரு 5000 பேர் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிற வேலை காலி பணியிடத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வில் வந்து இருக்குது. குவியறாங்க. அப்படியே வந்து ஒரு தூய்மை பணியாளர் வேலைக்கு பட்டதாரிகள் வந்து இன்டர்வியூக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுமை வந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இவர் தான் வராரு மிளிரட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னா எங்கே வெல்லம்? குட்டிச்சோர நம்ம அடுத்த 5 வருஷம் கொடுத்து பாருங்க நீங்கள் நாடு எங்கே இருக்குதுன்னு. இப்போவே அதில் பாதாள போயில் இருக்குது. கடன் மேலே கடன் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடியே எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் கொடுத்து விட்டு இன்னும் 10 லட்சம்ன்றது 15 லட்சம். அடுத்த வருஷம் ஆட்சி முடியும் போது ஒரு வேளை திமுக தொடர்ந்து 2026 வந்துடக்கூடாது, வராது. ஏன்னா யாருமே தன் வீடும் தான் சுற்றி இருக்கிற இடமே எல்லாம் சுடுகாடாக இருக்குன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. நல்லா மக்கள் வாழணும், சரிவாக அடுக்கடுக்காக வீடு கட்டின்னு சந்தோஷமாக விவசாயத்தை பார்த்துன்னு தான் இருக்கணும்னு ஒழிய தானே குழி தோண்டி தானே படுத்துக்கிற மாதிரி யாரும் நினைக்கவே மாட்டாங்க. அது மாதிரி நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை 2026க்கு பிறகு இவர்கள் தொடர்ந்தாங்கன்னா முடிகிற போது பார்த்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் கோடி கடன் இருக்கும். அதுக்கு மத்தியில் பேசக்கூடிய எத்தனை பேர் சிறையில் போடுவாங்க, எத்தனை பேருக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் தெரியாது. இந்த லட்சணத்தில் ஆட்சியை வச்சுட்டு இவங்க ஏதோ நீ தான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டியே, கொள்கையை பேசி ஓட்டு கேட்க வேண்டியதான். அப்போ எதுக்கு இன்னும் காசை கொடுத்துட்டு ஓட்டு கேட்குறீங்க? 1000 ரூபா கொடுத்துட்டீங்க, மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டீங்க, 1 லட்சம் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு 9000 ரூபாய்க்கு விளம்பரமும் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. உங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் எடுத்துருந்து அரசுக்கு மட்டுமே விளம்பரம் பல லட்சம் கோடி செலவு. இது வந்து மக்கள் வரி பணம். இப்போ இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் இதையெல்லாம் செய்து விட்டார். 1000 ரூபா கொடுத்துட்டு இலவசம், எங்கே பாரு விளம்பரம். ஒற்றை சோத்து முழுக்க அது இப்போ வந்து எல்லா இடத்துலையும் தேர்தல் ஆணையம் வந்து போட்டு ஒட்டிடுச்சு. முகநூலில் திறந்தாவே விளம்பரம். நான் இவங்களை திட்டி கழுவி ஊற்றுற அந்த டிவி அந்த வீடியோ ஓப்பன் பண்ணாவே அந்த ஒளிப்பதிவு அதிலே வந்து விளம்பரம். இது பெரியாரினுடைய பிளட்டு, கருணாநிதியினுடைய பிளட்டு, நமக்கெல்லாம் ரத்தம் இல்லை பாரு, அதனால தான் இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது பெரியாரின் பிளட்னா எங்கே வந்து எந்த குட்டிச்சோறு இணைக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாடே மோசமாக போயிட்டு அதில் அந்த மனுஷனுடைய பேரை கொண்டு வந்துட்டு அவர் பேரையும் வேறு கெடுத்துக்கிங்க பெரியாருடைய பிளட்டுன்னு எங்கன்னா சொல்ல சொன்னார் அவங்கள. நீ பண்ணுற அயோக்கியத்தனம் எல்லாம் முழுக்க இந்துத்துவ RSS கும்பல கூட பின்வாசல் கதை வழியாக பேரம் பேசிக்கிட்டு பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றின்னு உட்காந்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசுறதுக்கு யோக்கியது இருக்குது அவங்களுக்கு. இது பெரியார் வேறு பிளட்டுன்னு விளம்பரம் திறந்தாக்கா எதில் தான் நீங்கள் உருப்படியாக இருக்கீங்க சொல்லு? எதுலையாவது ஒன்று நாங்கள் நல்லா இருக்கிறோம், திமுக ஆட்சி நல்லா இருக்குது, எதையாவது ஒன்று நல்லபடியாக சொல்லி மக்கள்கிட்ட வயிறு எரியாமல் போய் உங்களால் ஓட்டு கேட்க முடியுதா? ஒன்று முக்காடு போட்டுன்னு பணத்தை கொடுக்குற வேலைக்கு நைட்டில் லிஸ்ட்டு வச்சுன்னு சுற்றுறீங்க.
முக்காடு போட்டுக்கிட்டு நைட்டில் லிஸ்ட் வச்சுன்னு சுற்றுறீங்க பணத்தை கொடுக்குறதுக்கு. கொண்டு போய் பட்டியில் அடிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க ஈரோட்டில் அப்படின்னு இப்போவே புகார்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பண விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக பேச ஆரம்பித்து புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் வந்து நீங்கள் இதுக்கும் மேலே வந்துட்டு சீமான் பேசுகிறதே எடுத்து போட்டு அவர் நல்லபடியாக ஸ்டாலினுக்கு வாக்கு கேட்குற மாதிரி அதை மாற்றுறீங்க. அவர் திட்டியெல்லாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்துவார். ஸ்டாலின் இதையெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறது மட்டும் அதோட வெட்டி எடுத்துக்கிட்டு துண்டித்து அவர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னா தமிழ்நாடு நீங்கள் ஒழிஞ்சாவே வென்றுடும் தமிழ்நாடு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் சீமான்கிட்டே எதனா வாங்கி குடிச்சிருக்கலாம், கழுவி ஏதாவது புரியுதில்லை. எத்தனை லட்சம் பேர் களத்தில் அந்த கட்சிகளை உழைச்சி பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் எவ்வளோ தொண்டை தண்ணி வத்த கத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இதை உனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற வெக்கமாக இல்லை? உங்கள் கட்சி தலைவர் யாருன்னா பெரியார் பேசினார்னு போடு, அண்ணா பேசினார்னு போடு, இதெல்லாம் போட்டு பார்த்துட்டிங்க. உங்களுக்கு வேலைக்கு ஆகலை. அதில் என்றைக்கே ஒழிச்சிட்டாங்க. பெரியாரை உங்களை மாதிரி கேவலப்படுத்துறது யாரும் இல்லை, அண்ணாவை உங்களை மாதிரி கொச்சப்படுத்துறது யாரும் இல்லைன்னு இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்த சொத்துல பாதியெல்லாம் அங்கே தான் உங்ககிட்ட இருக்குதுன்றாங்க. இந்த லட்சணத்தில் வந்துட்டு நீங்கள் சீமான் திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்தாரான்றது தான் கேள்வி. இது எவ்வளோ வெக்கக்கேடு இது. இன்னைக்கு இதுக்கு மேலேயும் திருந்தலை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சு, ஒரு பயம் வந்துடுச்சு. ஒரு பக்கம் அதிமுக அதனுடைய கூட்டணி வந்து ஜெயிச்சிருமோன்ற ஒரு பயம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்து பல தொகுதிகளை கைப்பற்றிடுவாங்களோன்னு ஒரு பயம். அது வந்துடுச்சுன்னா போச்சு, திமுக திராவிடம் அதோட விழுந்துடும், ரெண்டுமே விழுந்துடும். நமக்கு அப்புறம் வழி இருக்காது இல்லை வேறு எதுக்கும். அந்த பயம் வந்துட்டு தான் இப்போ சீமானை தேர்தல் பிரச்சாரத்துக்காக திமுக பயன்படுத்தும். நல்ல மான ரோசம் இருந்துச்சுனாக்கா எதிராளி நமக்கு அந்த வீடியோ எடுத்து நம்ம பயன்படுத்தலாமான்னு யோசிக்கணும், கொஞ்சமாவது யோசிக்கணும். ஆனால் அவர் அப்படியே சீமான் உங்களுக்காக பேசிட்டாதான் இருக்கட்டும். இப்போ என்ன மாதிரி இருந்தாங்கன்னா ரோசம் இருக்கிற எனக்கெல்லாம் இருந்துச்சுனாக்கா நான் அந்த மாதிரிலாம் வச்சு எதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தணும், இவ்வளோ மானக்கேடாக நம்மளை கேட்டுன்னு முச்சந்தில் நிற்க வச்சு அடின்னு சாணியால் அடித்த ஒரு மனுஷனை நாம் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கணும். இப்போ கேட்டுட்டா இதை நாங்கள் செய்யவில்லை, வேறு யாரும் செய்து விட்டார்கள். இதெல்லாம் ஒரு பழப்பா உங்களுக்கு சொல்லுங்கள். இது ஏன் நான் இந்த மாதிரி இப்படிலாம் நான் பேசுகிற ஆளுங்கிறது பேசவே மாட்டேன். தேர்தல் யுத்தி பிரச்சார யுத்தின்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ கேடுகட்டு போய் இவ்வளோ திறந்தாழணுமா? எவ்வளவு பேசியிருக்கிறாரு. நல்ல ஒரு ரோசம் இருந்துச்சுனாக்கா அதை பயன்படுத்தணும்னு நம்ம யோசிக்கணும். இந்த ஐடியை வச்சு நம்ம எவ்வளோ கழிவு ஊற்றுன மனுஷனை நம்ம எதுக்கு போட்டு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்கணும்னு நீ இன்னும் யாரெல்லாம் பயன்படுத்துவோம் உங்களுக்கு சொல்லு. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் கடைசி வரைக்கும் கருணாநிதியை பயன்படுத்த முடியல. அவர் சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இருக்கிறது மண்ணள்ளி போட்டுன்னு உங்களுக்கு 100% தெரிஞ்சிச்சு. கருணாநிதி பேரை சொல்லி கருணாநிதி இதை செய்தால் அதை செய்தான்னு சொல்லி மக்கள்கிட்ட போனாக்கா எதால் சுருட்டி வச்சு நம்மளால் அனுப்புவாங்களே தெரியாது, மூஞ்செல்லாம் பூசி அனுப்புவாங்களேன்னு தெரியாது. ஒரு பெரிய பயம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நேர்மை இருந்துச்சுன்னா கருணாநிதி படத்தை பயன்படுத்தி விளம்பரத்தை நீ மக்கள்கிட்ட விடுங்க பார்ப்போம், கொண்டு போய் விடுங்க. வாய்ப்பே இல்லை, அதோட முடிஞ்சிச்சு உங்கள் கதை. நீங்களே போய் பள்ளம் தோண்டி நீங்களே படுத்துக்க வேண்டியது அண்ணா சமாதிக்கு பக்கத்தில். அது கூட இனிமேல் படுக்க முடியாது. கட்சி புரியுதில்லை உங்களுக்கு. பெரியார் பேசுறத சொல்லி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துங்க. பெரியார் மண்ணுன்ற இடத்துல பெரட்டி போட்டு அடிச்சுட்டு இருந்த வாக்கு சதவீதத்தோட கூடுதலாக தான் எடுத்துகிட்டு வந்தது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் அங்கே போய் என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க, எவ்வளோ போலிகளை உள்ளே அனுப்புனீங்க, ஒட்டுக்குழுக்களை எவ்வளோ அனுப்புனீங்க. நாங்களெல்லாம் நேரடியாக பிரச்சாரம் பண்ண வேண்டியதுலாம் பரவாயில்ல, போய் சந்தில் பயந்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்தீங்க. அங்கங்கே இவ்வளவு செய்தும் ஒன்றும் பண்ண முடியல. அங்கே பெரியார் பெயரை சொல்லி ஓட்டு வாங்கினவங்களே சொற்பத்தில் வந்து தான் வாங்கினாங்க. 1000 கூட தாண்ட முடியல, 2000 கூட தாண்ட முடியல. இதுதான் உங்கள் லட்சணம். இந்த மாதிரி இருக்குது. நேர்மையை கடைப்பிடிங்க. அரசியல் இருந்ததுன்னா ஒரு நேர்மையை கடைப்பிடிங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் கூத்துனான்னா இந்த விசில் கோஸ்டிங்க. விஜய் கட்சி நாளைய மறுநாள் வந்து பிரச்சாரம் பெரம்பூரில் தொடங்கி உங்களுக்கு இந்த பக்கம் வெள்ளிவாக்கம், அண்ணா நகர், இந்த பக்கம்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக தளபதி விஜய் வருகிறார். இதில் எவ்வளோ பெரிய அறிவுஜீவிலாம் அந்த கோஷ்டில் இருக்காங்க பாருங்கள். யாரையும் சொல்லி சரி புசி ஆனந்தனம் விடுங்க, அவர் இட்டுன்னு வருவார், இட்டுன்னு போவார், அவரை விட்டுருங்க. நீங்கள் இந்த ஆதவ அர்ஜுன் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது ஒருத்தர் ஐஆர்எஸ் ஒருத்தர் அங்கே வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தல இன்னொரு பொலிட்டிக்கல் வியூகத்தை வகுத்து கொடுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ தேர்தல் ஆணையத்தில் எப்படி அனுமதின்னு கூட வாங்குறதுன்னு கூட தெரியல. வெள்ளை பேப்பரில் எழுதி நாளைக்கு போகிறாரு எங்கள் கட்சி தலைவர் இப்போ அனுமதி வேணும் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து அது துப்புன்னு துப்பிடுச்சு. அனுமதிலாம் இல்லை, எடுத்துகிட்டு போங்கன்னா உடனே அதுக்கு ஒரு பிரச்சாரம். உடனே ஒரு எங்களை தேர்தல் ஆணையம் முடக்க பார்க்கறது, சொடுக்க பார்க்கறது,
முதல்ல நல்லபடியாக இருக்க கற்றுக்குங்க, மனசை நல்லா வச்சுக்குங்க, என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறாங்க. யார் ஒருத்தரும் அனுமதி வேணும் அப்படின்னாக்கா பிரச்சாரத்துக்கு அதில் வந்து பதிவு பண்ணணும். முறைப்படி அதில் ஒரு இது இருக்குது. அதில் பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்களுக்கு அனுமதி தானாக வந்துடும். நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும், போகணும்ல. அதில் கேட்டிருக்கிற விவரம் இப்போ எல்லா கட்சியும் திமுகவும் அப்படி பண்ணுது, அதிமுகவும் அப்படி பண்ணுது, நாம் தமிழர் கட்சியும் அப்படி பண்ணுது. இந்த டிவிகேவுக்கு மட்டும், விஜய் கட்சிக்கு மட்டும் என்ன வந்துச்சு? இவங்களுக்கு என்னென்ன உங்கள் லட்சணம் அந்த மாதிரி தான். நீங்கள் பேப்பரில் வந்து எழுதி கொடுத்தா அது அவ்வளோதான், அது பாட்டும் வாங்கி வச்சுக்கோனாங்க. அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாம் ஆன்லைனில் கொண்டு வந்து எல்லாமே வந்துட்டு கணினி மையப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாம். அதை விண்ணப்பிக்கணும், விண்ணப்பித்த உடனே 48 மணி நேரத்தில் அவங்க பார்த்துட்டு கொடுத்துரும், அவ்வளோதான். அது வரிசை பிரகாரம் எல்லாருக்கும் போய்கிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. நாளைக்கு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது சொல்லிடக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ சீர்திருத்தின பிறகு கூட உங்கள் மண்டைக்குள்ளே நீங்கள் ஒன்றும் சீர்திருத்திக்காமல் நேராக காலையில் போய் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அது இந்த 5 மணி வரைக்கும் அந்த அனுமதி இல்லை தேர்தல் ஆணையத்திலேருந்து பிரச்சாரத்துக்கு. இல்லை, நாளைக்கு அவர் வருகிறாரா என்னன்னு தெரியல. இனிமேல் அவங்க முறைப்படி அந்த இணையதளத்தை போயிட்டு அதுக்கான அந்த கணினி முறைப்படி பதிவு பண்ணாங்கன்னா 48 மணி நேரத்தில் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும், இல்லை திங்கட்கிழமை கிடைக்கும். இல்லைன்னா சொல்லவே இல்லை தேர்தல் ஆணையம். உறுதியாக யார் ஒருத்தருக்கும் ஜனநாயக முறைப்படி வேட்பாளராக இருக்கக்கூடியவர், கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்து யார் ஒருத்தருக்குமே தடை இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் முறைப்படி அனுமதிக்க வேண்டியிருந்தாங்க. நீ முறையாக வந்து அனுமதிக்காமல் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு வந்து அது ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு ஊர் முழுக்க சொல்லின்னு சுற்றுற கூட்டம் நீங்கள் என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள்? இது மிகப்பெரிய ஒரு அக்கப்போர். டிவி கேபிள் பண்ணுறதுல எல்லாமே தற்கொலை நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. இதை விட மோசம் வேறு எதுவும் வேணாம் உங்களுக்கு. இந்த கூத்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பொன்ராஜை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தேன் பாருங்க. அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். அவர் ஒரு அப்துல் கலாம் பேரை வேற குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டு இருக்கிறார் அந்த மனுஷன். நீ வேறு எதாவது விமர்சனம் பண்ணு. பெண்களை வந்து டிவி கேபிள் இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து பெண்களை அரசியலுக்கு வர்றது பெரிய பாடாக இருக்குது. அதில் வந்து நின்றுக்கிட்டு அரசியல் செய்யக்கூடிய அந்த பெண்களை வந்து நீங்கள் பக்குவப்படுத்தணும், வரவேற்கணும். அதை விட்டு அவங்கள வந்து ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு அவர்கள் தலைவரை பிடிச்சிருக்குது, பேசுகிறாங்க. எது வேணாலும் பேசிட்டு போகட்டும். அது அவங்க நிலைப்பாடு. அவங்க வீட்டில் புருஷன் இருக்கிறான், அவங்க கேட்டுன்னு போகட்டும். எனக்கு விஜய் தான் பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரரை விடனா அது அவங்க வீட்டுக்காரன் கேட்டுட்டு போகட்டும். அதுக்கு போய் பெண்களை தவறான வார்த்தைகளை போட்டு விபச்சாரிகள் பேசியிருக்கிறது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். நல்லா படித்த பண்பாளர், அட்வைசர்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். இவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. எல்லா கட்சிகளும் புகார் கொடுத்துருக்குது, இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இது எல்லாம் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. திமுக இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அவர் நமக்கு சாதகமான ஆள், வழக்கு பதிவு செய்யக்கூடாது, கைது செய்யக்கூடாதுனாக்கா இது நாளைக்கு பெண்கள் மத்தியில் மிக பெரும் அளவில் போகும். இந்த முற்போக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் வேஷம் பூசிக்கிட்டு. திடீர்னு ரோட்டில் வந்து பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு பெரிய அளவில் இந்த சுகாசினி, ரோகிணி, இன்னும் நிறைய பேர்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. கடந்த காலத்தில் பெண் போராளிகள்னால் அவங்க தான் வந்துடுவாங்க, உடனே ரோட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ ஒன்று கூட இந்த தகவல் வந்த ஒரு பாடு குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லை, அது கூட காணும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்போ நம்ம எதனா சொல்லிட்டோம்னா ஒரு வார்த்தை உடனே ஏகலைவன் இப்படி பேசுனதுக்கு இவர் மன்னிப்பு கேட்கணும்னு நம்மக்கிட்ட வந்து நிற்கும், ஜிங்குன்னு ஆடுனதுங்களா. இந்த பெண் உரிமை போராளிகள்லாம் எங்கே போனாங்க? பெண்களை ஒரு நபர் கொச்சப்படுத்தியிருக்கிறாரு. இந்த அரசு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. பெண்களை யார் வேணாலும் மோசமாக பேசிங்க, ஆனால் என் கட்சியில் இருந்துக்குன்னு சொல்லுதா திமுக? இல்லை எங்களுக்கு ஆதரவாக இருன்னு சொல்லுதா திமுக? எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம்னு சொல்லுதா திமுக? அதை வெளிப்படையாக சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு பெண்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்க போங்க. இதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.